ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். இன்றைக்கி மழை பெய்யுது. நைட்டெல்லாம் ரொம்ப மழைங்க. காலையில் பார்த்திங்கன்னா கிளைமேட் அவ்வளோ கூலிங்காக ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் கொஞ்சம் நேரம் எல்லாம் வெளியில் நின்றுட்டுருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த இது கூட எடுத்துருப்பேன் பாருங்கள். அங்கே ஒரு பேர்டு ஒன்று அழகாக நின்றுட்டு இருந்தது. அதை எடுத்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஹர்ஷன் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கான். அந்த கிளைமேட்டுக்கு நல்லா ஜாலியாக அவன் மட்டும் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தான். இது இப்போ இந்த பக்கமும் அவன் பார்த்துக்கிட்டு அப்படியே சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தான். அதை உங்களுக்கு அப்படியே எடுப்போம் அப்படின்னு காலையில் இந்த கூலிங்கில் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அது கொஞ்சம் நேரம் நிற்கிறது மனசுக்கு கொஞ்சம் நல்லா இதமாக இருந்தது. அதனால் வெளியில் நின்றுட்டு எல்லோரும் அதை பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இவன் வந்து ஹர்ஷனுக்கு வந்து இன்னையோட கரெக்டாக பார்த்திங்கன்னா 7th month முடிஞ்சு 8th ஸ்டார்ட்டு. காலையில் வந்து செர்லாக் கூட்டுவோம். 11 மணிக்கு வந்து வாழைப்பழத்தில் ஒரு அரை வாழைப்பழம் சாப்பிடுவாள். மத்தியானம் வந்து இந்த அரிசி கஞ்சிக்கு என்னென்ன செய்யணுன்ற ஏற்கனவே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் நம்ம சேனலில். புது மாம்சுக்கு அது பார்க்க முடியல அப்படின்னா திரும்ப கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் திரும்ப போடுறேன். அது இந்த அரிசி கஞ்சி வந்து மத்தியானத்துக்கு அவளுக்கு வந்து ஊட்டி சாப்பிட்டா. அரிசி கஞ்சி சாப்பிட்டு மத்தியானம் நல்லா தூங்கிட்டா. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா அந்த அரிசி கஞ்சி வைக்கிற கேப்பில் ரொம்ப அமக்கணும் 2 பேரும். பாருங்க, அந்த ப்ளூ காரில் உட்காந்துன்னு ஒரே ஆட்டம். பாருங்க, ஹர்ஷனை உட்கார வச்சு ஓட்டுன்னு சொல்லிட்டு இருந்தா. அவன் மட்டும் நல்லா வந்து 8 மாதம் ஆனவுடனே நல்லா உட்கார ஆரம்பிச்சிட்டா. தானே தவந்துக்கிறா, தானே ஏந்து உட்காந்துக்கிறா. அந்த மாதிரி பண்ணிக்கிறா அவளே. பாருங்க, இறங்குனா அவன் நிற்காத ஓட்டுன்றா பாருங்க. அவனை ஊன்னு ஒரே சவுண்டு தான். ஓட்டுற வரைக்கும் விடமாட்டா. அந்த கால் முதல்ல வச்சுக்க தெரியல, கீழே வச்சுட்டு இருந்தா. அப்புறம் ஒரு 2 தடவை எடுத்து மேலே வச்சு விட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டா, அவளே தூக்கி மேலே வச்சுக்க ஆரம்பிச்சிட்டா காலை நீட்டா. அவனோட ஒரே விளையாட்டு. ஹர்ஷனோட அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி ஏங்கிக்கிறீங்க. பயங்கர ரகலை தான் எங்கள் வீடு பசங்களோட. உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க பசங்களாம் லீவில் அப்படின்றத சொல்லுங்கள் கொஞ்சம் எல்லாரும். நீ பாருங்க, இப்படியே தான் ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பான். அவளையும் உட்கார வச்சுட்டு நிற்கவே கூடாது, ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கணும். அவ்வளோதான். அங்கே அரிசி கஞ்சி சாப்பிட்டுட்டு அவள் தூங்கிட்டா. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா சமையல் பார்த்திங்க அப்படின்னா பீட்ரூட்டு. ஹர்ஷனுக்கு வந்து காரம் போடாத ஒரு சட்னி, எங்களுக்கு வந்து பீட்ரூட் சட்னி இது. அடுத்தது வந்து காரம் போட்டு எங்களுக்கு பீன்ஸும் கேரட்டும் போட்டு பொரியல் இன்றைக்கி கறி பண்ணியிருந்தோம். அடுத்தது வந்து இது முள்ளங்கி போட்டு சாம்பார். அது என்னென்னா, இந்த இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, டிமார்ட்டில் கொஞ்சம் சாமான்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க வீடியோ எடுப்போன்னு பார்த்தா வீடியோ எடுக்கலாம் அலோவ் பண்ணாங்க. பட் ஆனால் ரொம்ப கூட்டங்க. அந்த கூட்டத்தில் எங்களால் எடுக்க முடியல. ஏன்னா வந்து அதனால் வந்து பொருள் வாங்கிட்டு வந்துட்டோம். சரி, வீட்டில் வந்து உங்கள்கிட்ட காமிச்சிக்கலாமே அப்படின்றதுக்கோசரம் இது பண்ணோம். இன்றைக்கி அது டிமார்ட்டில் என்னென்ன சாமான் வாங்கிட்டு வந்தோம், எவ்வளோ விலை அப்படின்றத உங்கள்கிட்ட காமிக்கணும். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், இது வந்து ஹர்ஷனியோட கிளுகிளுப்பு. 8 வெரைட்டி போட்டிருந்தாங்க. இப்போ அவர் எடுத்து விளையாட தான் ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் போயிட்டு வந்து 2 நாள் ஆச்சுங்க கடைக்கு போயிட்டு வந்து. உங்களுக்கு வந்து போடுறதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு எங்களுக்கு. இது வந்து 219 ரூபா என்னமோ 8 இருக்குது. இதில் பாருங்க, வெரைட்டியாக இருந்தது. அதனால ஆசையாக வச்சுக்கிறது வச்சு விளையாடுறா. இருங்க நான் காமிக்கிறேன். 249 ரூபாங்க. இது 249 ருபீஸ். இது பார்த்தீங்கன்னா இது உள்ள ப்ரைஸ் வந்து 249 எம்ஆர்பி போட்டிருக்கு. பட் ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணி தான் போட்டிருக்காங்க. 219 என்னமோ போட்டிருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோப்பருங்க, அவசரத்துக்கு ஹர்ஷனுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக் கட்டுறதுக்கு கொள்றதுக்கு. இது அந்த கேரட்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து சோப் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது முன்னாடி வாங்கிட்டு வந்தோம் டிமார்ட்டில். ஒரு 2 வருஷம் நல்லா இருந்ததுங்க. 2 வருஷம் நல்லா இருந்தது. அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் அந்த பிளேடு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி ஆச்சுன்னு சரி ஒன்று வாங்கிட்டு வந்தோம். இது பார்த்தீங்கன்னா 199. ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் ரொம்ப கம்மி பண்ணி தான் போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாதாம்ங்க. இந்த பாதாம் வந்து 500 கிராம். இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா டிமார்ட்டில் வந்து 527 ரூபாங்க போட்டிருக்காங்க. பட் இந்த ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி தான் பண்ணி போட்டிருக்காங்க. அடுத்தது ஃபைல் ஒன்று, அவனுக்கு ஹர்ஷனுக்கு ஏதாவது வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா ஒன்று வாங்கிட்டு வந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் போட்டிருக்கோம். ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்து 14 ருபீஸ். 14
அடுத்தது வந்து எல்லா நட்ஸும் கலந்துங்க, திராட்சை, முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாம் கலந்து அப்படியே ஒரு 200 கிராம். இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 156 இதோட விலை. டிமார்ட் ப்ரைஸுன்னு கீழே வந்து 78 போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து ரப்பருங்க, மஷனோட அப்சரா ரப்பர். இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 15 ரூபாங்க. இந்த ரப்பர் ஃபுல்லாகவே 15 ரூபா தான். அடுத்தது வந்து ஏற்கனவே வந்து ஒரு நல்ல பாட்டிலே நான் ஃபுல் டேக்கு எடுத்துன்னு போகிற மாதிரி பாட்டில் ஒன்று வச்சுருக்கான். அடுத்தது போன இதில் ஒன்று காமிச்சேன் உங்களுக்கு, ஒரு பிளாஸ்டிக்கில் ஆஃப் டேனா கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒன்று. அடுத்தது வந்து இப்போ ஒரு பாட்டில் வாங்கியிருக்கான். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபைபர் இது மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கோட்டிங், சில்வருங்க உள்ளுக்குள்ளே சில்வரிங் மெட்டீரியல் கொடுத்துருக்கு. அதனால் தண்ணி தாராளமாக குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸ்ட்ராலாம் கிடையாது. இது இப்படியே ஓப்பன் பண்ணி நல்லா இருக்குது இந்த மாடல். இப்படியே ஓப்பன் பண்ணி இப்படியே குடிச்சிக்கலாம் குழந்தைங்க, இப்படியே முடிக்கணும். இந்த ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் அழுக்குப்படிடுது, அதை அலம்புறது பெரிய கஷ்டமாக இருக்குது. இது ஓகே தான் ஒருத்தர். அடுத்தது ஸ்நாக்ஸ் பாக்ஸு. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸு வந்து 40 ருபீஸுங்க. 2 பாக்ஸு நல்லா இருக்குது, ஒருத்தர் தான் இருக்குது. நல்ல ஃபுட் சேவர் பிளாஸ்டிக் தான், நல்லா இருக்குது. அடுத்தது இது பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கார் மாதிரி பாக்ஸு. பஸ்ஸா இது? பஸ்ஸா காரா? ஸ்கூல் பஸ்ஸா இது? ஸ்கூல் பஸ்ஸு. இதோ இந்த இடத்துல ஸ்டாப்னு போட்டிருக்கு பாருங்க. இங்கே வந்து ஸ்டாப்னர் கொடுத்துருக்கான். இதோ இந்த ஸ்டாப்னு போட்டிருக்கான் பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்னர் கொடுத்துருக்கான் அதில். அடுத்தது வந்து இதோ இதுக்குள்ளே ஸ்டெப் ஒன்று கொடுத்துருக்கான் பாக்ஸு. இதுக்குள்ளே பென்சில். இந்த பென்சில் பாக்ஸு தனியாக வாங்கிட்டு வந்தான். அதுக்குள்ளே இவன் எடுத்து இதெல்லாம் இதில் இது பண்ணிட்டான், ஆர்கனைஸ் பண்ணிட்டு வச்சுருக்கான். என்னமோ ஸ்கூலுக்கு அதுக்குள்ளேயும் போகிற மாதிரி. இங்கே பாருங்க, இது ஒரு பாக்ஸு. இது வந்து 189 ருபீஸ். 189 இது நல்லா இருக்குது. கொஞ்சம் புது மாடலாக இருந்தது, சரி அப்படின்ட்டு. இல்லை, இது வந்து இங்கே கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருந்தது டிமார்ட்டில். இது ஒர்த்து தான். வெளியில் பார்க்கறத விட டிமார்ட்டில் இது ஒர்த்து தான். போன தடவை எங்கேயோ பார்த்துட்டு அவன் கேட்டான், விலை ஜாஸ்தியாக இருக்குது, 300 அபோவ் இருந்தது. விலை ஜாஸ்தியாக இருக்குது வேண்டான்ட்டு அவன் அம்மா கூட்டின்னு வந்துட்டா. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவு ரீசனபிளாக தான் இருந்தது, சரின்ட்டு வாங்கிட்டு கூட்டின்னு வந்துட்டா. அடுத்தது இந்த பென்சில் எல்லாத்தையும் பென்சிலும் அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கான். டாம்ஸ். இது பேரா? டாம்ஸ் கம்பெனி. டாம்ஸ் கம்பெனியா இது? இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபாங்க, 50 ருபீஸ். இது 10 பென்சில் இருக்குதுல்ல, அது இல்லாமல் 2 ரப்பர் வேறு கொடுத்துருக்கான். சாஃப்ட்வேர் ஒன்று கொடுத்துருந்தான் இதுக்குள்ளே. இதுவும் ஒருத்து தான். அடுத்தது பாப்பாவுக்கு வந்து பேம்பர்ஸ் வாங்கிட்டு வந்தான். இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் 199ங்க, 199 ருபீஸ் ஒவ்வொரு பேம்பர்ஸும். இது வாங்கிட்டு வந்தா. அடுத்து ஜூரி ஆரம்பிச்சு. சில திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிமார்ட்டில் தான் வாங்குவோம். அங்கே தான் வந்து கொஞ்சம் வந்து ரீசனபிளாக இருக்கும் ப்ரைஸு. அதனால் வந்து டிமார்ட்டில் தான் வாங்குவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் ஹார்லிக்ஸ் அர்ஷனுக்கு இது ஒரு 3 பாக்கெட் வாங்கிட்டு இருந்தா. இந்த ஹார்லிக்ஸோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 245 போட்டிருக்காங்க இதில். பட் ஆனால் வந்து இதோட உண்மை இது டிமார்ட் ரேட் வந்து 210 தாங்க போட்டிருந்தாங்க பில்லில். அடுத்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அர்ஷனுக்கு ப்ரஷ். அவனுக்கு ப்ளூ கலர் தான் ரொம்ப பிடிக்கும். குடும்பமானவரில் எல்லா திங்ஸும் ப்ளூ கலரில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். இது பாருங்க, அவனுக்கு ஒரு ப்ரஷ். இந்த ப்ரஷ்ஷோட விலை பார்த்தீங்கன்னா விலையை தேடுறது தான் ஒன்று பெருசாக இருக்குது நமக்கு. இது ஆடு, கோழி, மாடு நிறையா இருக்குது. இவன் இது பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து லஞ்ச் பாக்ஸுங்க. நல்லா சூப்பராக இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து ஃபுல்லாக சில்வருங்க. சில்வரில் நல்லா டைட்டாக நல்லா இருக்கும். ஒர்த்து தான் அந்த பாக்ஸ். இது பாருங்க, நல்லா டைட்டாக நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 333ங்க. இது பாக்ஸோட விலை 333. அடுத்தது வந்து இது வேற இது வேற இது. பட் ஆனால் வந்து இதுக்கு மேட்சாக இருக்குமேனு இதை பார்த்து எடுத்துன்னு வந்திருக்கா. இது பார்த்தீங்க அப்படின்னா இது காய் வைக்கிறதுக்கு ஏதாவது சைட் டிஷ் ஏதாவது வச்சு அனுப்பலாம் குழந்தைக்கு அப்படின்னு வாங்கிட்டு வந்தா. இதோட இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க, டைட்டாக இருக்குது. இந்த மேலே உள்ளது உள்ளுக்குள்ளேயே நல்லா இருக்குது. கோட்டிங் நல்லா ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குங்க. இது நல்லா இருக்குது, ஒர்த்து தான். இது வந்து 99 ருபீஸ். அடுத்தது வந்து இதோ மார்க்கர் 2 அவனுக்கு.
இதை ஆன்லைன் பண்ண கொள்ள மார்க்கர் 2 வாங்கிட்டு வந்தேன். இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபாங்க, 50 ருபீஸ். இது ஈச் 25. அடுத்தது வந்து ஷாம்பு. அர்ஷனுக்கு அர்ஷனுக்கு 2 பேருக்குமே யூஸ் பண்ணுறாங்க. இதுவே வந்து 7-8 வயசு வரலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணி தான் அது வாங்கியிருக்காங்க. பூ ஷாம்பு, கண் எரியாது குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி இது வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த ஷாம்பு வந்து 320ங்க இதோட விலை. அடுத்தது வந்து டெடிபேர் பேபி சோப்பு தான். இதுவும் டெடிபேர் பாத்திங் சோப்பு. இது வந்து அர்ஷினி மட்டும்தான் யூஸ் பண்ணுறா. ஷாம்பு மட்டும் 2 பேர் யூஸ் பண்ணுவாங்க. இது விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 199ங்க இதோட விலை. அடுத்தது வந்து இந்த பான்ஸ் பியூட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. பான்ஸ் பிரைட் பியூட்டி அப்படின்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்களாம் இது யூஸ் பண்ணுறது தான். இது இந்த முகம் ஃபுல்லாக அப்படியே ஒரே கத்தப்பாக முதல்ல இருந்ததுங்க ஒரு 1 இயருக்கு முன்னாடி. அப்புறம் என்னாச்சு, இது போட போட என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இது போட்டோம்னா கொஞ்சம் இதாகுது, கம்மியாகுது, எனக்கு இப்படி தான் இருந்தால் போட்டேன்னு சொன்னாங்க அவங்க. சரின்ட்டு இதை தான் வாங்கி போட்டேன் நான். போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிருக்கு. மேலெல்லாம் இங்கெல்லாம் இருந்தது, இப்போ கொஞ்சம் அதோட பிரைட்டாக ரொம்ப பிளாக்காக இருந்தது. அது மங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ குறைஞ்சிருக்கு இது போட்டு. அதுலேருந்து இதை கண்டினியூவாக இதை போட்டுட்ருக்கோம். கிருத்திகாவும் யூஸ் பண்ணுவோம், நானும் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 145ங்க. அடுத்து டெட்டால் எப்போ குழந்தைகள் துணிக்கு, வீடுக்கு, இந்த பெட்ஷீட்டுக்கு இதுக்கு எல்லாமே வாங்குவோம். 140 இது டெட்டால். பார்த்தீங்கன்னா லஞ்சு டவல் ஏற்கனவே ஒரு 4 டவல் வாங்கிட்டா. சரி டிமார்ட்டுக்கு போனோமே, அங்கே கொஞ்சம் நல்லா இருக்கேன்ட்டு ஒரு டவல் பார்த்து வாங்கிட்டு வந்தேன். 49 ருபீஸ் தான். ஆனால் டவல் சூப்பராக இருக்குங்க, நல்லா ஒருத்தர் தான், நல்லா இருக்கு. இது லேபிள்லாம் ஃப்ரீயா? ஃப்ரீலாம் இல்லை, பைசா தானே இருக்கும். 25 ருபீஸ். 25 ருபீஸ் அந்த லேபிள். எத்தனைமா இருக்குதுல்ல தெரியல, ஒரு 4 ஷீட் இருக்கு அந்த மாதிரி. 4 ஷீட்டு 432. சாரி 32 லேபிள்ஸ் இருக்கு, 4 ஷீட்டு. ஒன்னொன்னுலேயே வந்து 8 இருக்குதுல. இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 25 ருபீஸ். அடுத்தது ரஃப்க்குன்னு அர்ஷனுக்கு ஒரு நோட் புக் வாங்கிட்டு வந்தா. இல்லை, இந்த நோட்லாம் ரொம்ப ஒர்த்தாக இருந்தது டிமார்ட்டில். இந்த மாதிரி நிறைய நோட்டு, 2வது ஆஃபரும் நல்லா இருந்தது நோட் புக்ஸ்க்குலாம். நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க சொல்கிறாங்க. நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. நோட் புக்ஸ் வந்து பேஜஸும் நல்லா திக்காக இருந்தது. 2வது ஷீட்ஸும் நிறையா இருக்கு. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய கம்பெனி போட்டிருக்காங்க. 2வது வெளியில வாங்குறத விட நமக்கு இதுல கொஞ்சம் ரேட் கம்மியா இருந்தது. டிமார்ட்ல ரேட் கம்மியா இருந்தது. வெளியில வாங்குறத விட நோட் புக்ஸ் எல்லாம் நல்லா ஒர்த்துங்க. ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. இவனுக்கு அதனால ஒரு ரஃப் நோட் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்தா. அது கத்தி போன விழாவில் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி போட்டதில் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். அந்த கத்தி பாத்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா காய்கறி நறுக்கவே முடியல சுத்தமா, அந்த மாதிரி இருக்கு அந்த கத்தி. அதனால நேற்றுக்கு ஏதோ பார்த்து டிமார்ட்ல ஒன்று வாங்கி வந்திருக்காங்க. ஆனா அந்த கத்தி வந்து டிமார்ட்ல நாங்க வாங்கல, வேற ஏதோ ஒரு கடையில வாங்கினோம். இதுல பாத்தீங்கன்னா 129 இது 120 வாங்கிட்டு வந்தா டிமார்ட் ரேட்டு இந்த கத்தி. இதாவது நல்லா கொஞ்ச நாளைக்கு வரணுமேன்னு பாக்குறேன் நான். அது அமேசான்ல ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க அவங்க, போட்டிருந்தா அதுல பாத்தீங்க அப்படின்னா அப்படி வச்சு அப்படி ஸ்க்ரப் பண்ணவளே பொறுமா கத்தி அப்படி ஷார்ப் ஆயிடும் அந்த மாதிரி இருக்குன்றா. அதை ஆர்டர் போட்டிருக்கா. இப்பதான் வந்த உடனே உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். அது எப்படின்ட்டு யூஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நான். அது பேசாம அந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுட்டோம்னா ஒர்த்து தான் இதுக்கு எனக்கு இருக்கு. பாருங்க, இந்த அடுத்தது வந்து வாட்டர் பாட்டிலாம் ரொம்ப பழசாயிடுச்சுங்க. ஒரு 3 மாசத்துக்கு மேல வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணவும் முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து வாட்டர் பாட்டில் ஒரு நல்ல கண்டெய்னரை வாங்கிட்டு வந்திருக்காங்க. நல்லா கெட்டியா இருக்கு பிளாஸ்டிக். நல்லா இது பாத்தீங்க அப்படின்னா 39 ருபீஸுங்க. இது வந்து எம்ஆர்பி ரேட்டு 50 போட்டிருக்கு. இது இந்த ரேட் வந்து 39 ருபீஸ் ஒரு பாட்டில். ஒர்த்து தான், இது நல்லா இருக்கு. ரப்பர் எடுறா. அடுத்தது இது மாதிரி ரப்பர் ஒன்று பாருங்க, இந்த மாதிரி குட்டி குட்டியா இதெல்லாம் ரப்பர் விதமா நல்லா இருக்கு. 35 ருபீஸ் தான். இது 4 பீசஸ் இருக்குதுல்ல, 35 ருபீஸ் இந்த ரப்பர். இதுதான் இது ஃபுல்லாவே வந்து டிமார்ட்ல போனீங்கன்னா இந்த சமயம் வர கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கு. ஏன்னா லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் இது ஃபுல்லாக பார்த்தீங்க ஒர்த்து தாங்க. இது எல்லாமே ப்ரைஸ்லேருந்து எல்லாமே ஒர்த்து தான். இப்போ டிமார்ட்டுக்கு போனீங்கன்னா இந்த டைம் வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும்.
பட் ஆனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பொறுத்து பொருள் வாங்கிட்டோம்னா நமக்கு ஒர்த்து தான் அது சாமான்லாம். இந்த விளாக் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்து உங்கள் ஆதரவு எப்போவுமே எங்களுக்கு தேவைப்படும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.